கும்பகோணம் ஆலயங்கள் நிறைந்த திருத்தலம். இங்குள்ள பழம்பெரும் ஆலயங்களால் நமது ஆன்மீக வரலாற்றை உலகிற்கு எடுத்து காட்டி வரும் நகரமாக விளங்குகிறது கும்பகோணம். கும்பகோணத்தின் மையத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில். 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக இந்த ஆலயம் போற்றப்படுகிறது. குடந்தை கிடந்தான் என்று ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தங்கள் விளைந்த திருத்தலம் கும்பகோணம் சாரங்கபாணி ஆலயம். பஞ்சரங்க திருத்தலங்களில் ஒன்றான இவ்வாலயம் சோழர் மன்னர்களால், தஞ்சை நாயக்க மன்னர்களால் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 108 திருப்பதியில் 3வது திவ்ய தேசம். அதாவது முதல்ல ஸ்ரீரங்கம் 12 ஆழ்வார் பாடியிருக்கார், 2வது திருப்பதி 9 ஆழ்வார் பாடியிருக்கார். இங்கே 3வது திருக்குடந்தை 7 ஆழ்வார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்புறம் மற்றெல்லாம் திருமசை ஆழ்வாருக்கு ஆக பெருமாள் எழுந்த வண்ணம், அதாவது உத்தான சயனமாக சேவை சாதிக்கிறார். அதனால் இந்த பெருமாள் உத்தான சயனத்தில் இருக்கார், 5 தல பாவம்ல. இந்த ஆலயத்தின் 173 அடி உயரம் உள்ள ராஜகோபுரமானது விஜயநகர பேரரசர் விருப்பண்ண உடையாரால் கட்டப்பட்டது. சார்ங்கம் என்ற சொல் திருமாலின் வில்லுக்குரிய பெயர் என்று சூடாமணி நிகண்டும் நாமதீப நிகண்டும் கூறுகின்றன. பாணி என்பது சமஸ்கிருதத்தில் கரம் என்று பொருள். ஆகவே இந்த திருத்தலத்தின் மூலவருக்கு சாரங்கம் பாணி, சாரங்க பாணி என்ற பெயரானது. பெரும்பாலான திவ்ய தேசங்களில் சொர்க்க வாசல் உள்ளது போல இந்த ஆலயத்தில் கிடையாது. காரணம், இங்கே சொர்க்கத்திலிருந்து பெருமாளே நேராக வந்ததாக ஐதீகம். இந்த கோயிலில் தாயாருக்கும் தனி துவயஸ்தம்பம் உண்டு. தாயாருக்கு பங்குனி உத்திரம் 10 நாள் உற்சவம் நடக்கும், கோயிலுக்குள்ளேயே நடக்கும். தாயாருக்கு வெள்ளி ரதம். உற்சவம் முடிஞ்சு 3ஆவது நாள் தாயாரை பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணுகிறார். அதுதான் இங்கே ஸ்தல வரலாறு. இங்குள்ள தாயார் வெளியே ஊர்வலமாக எடுத்து செல்வது கிடையாது என்பதால் தாயாருக்கு படித்தாண்டா பத்தினி என்ற பெயரும் உண்டு. தாயார் கோமலவல்லியின் ஊர் கும்பகோணம் என்பதால் தாயாரை மணந்த பெருமாள் இங்கேயே தங்கி விடுவதால், மாமனார் வீட்டில் இவர் தங்கி விடுவதால் வீட்டோட மாப்பிள்ளையாக உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இங்கே தாயாருக்கு சிறப்பு செய்த பின்னரே பெருமாளுக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன என்பதால் தாயாருக்கு இங்கு தனிப்பெரும் சிறப்பு அளிக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கே கர்ப்ப கிரகத்திற்கு செல்லும் பாதை 2 ஆகும். ஒன்று உத்தராயண புண்ணிய காலத்திலும் மற்றொன்று தட்சிணாயன புண்ணிய காலத்திலும் திறந்து வைக்கப்படும் பக்தர்களுக்கு. இந்த கோயிலில் பார்த்தோம்னா 6 மாதம் ஸ்ட்ரைட் என்ட்ரன்ஸ் கிடையாது. 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயணம்னு. இந்த ஆடி 1ஆம் தேதி அன்றைக்கி தான் தட்சிணாயன வாசல் திறந்தா. இப்போ இந்த 6 மாதம் வைகுண்டத்தில் போகிற மாதிரி எல்லோரும் தட்சிணாயன வாசல் வழியாக போவா. தனது பக்தன் லக்ஷ்மி நாராயணசாமி அவர்கள் தீபாவளி அன்று இறைவனடி சேர்ந்ததால் அவருக்கு வாரிசு இல்லை என்பதால் ஈமக்கடன்களை பெருமாளே செய்து விடுகிறார் என்பது மற்றும் ஒரு சிறப்பாக இந்த ஆலயம் விளங்குகிறது. ஈர வேட்டியுடன் வலது பக்கத்தில் பூணூல் அணிந்தும் கையில் தர்பையுடனும் தீபாவளி அன்று நடுக்கால பூஜை அன்று பெருமாள் காட்சி தரும் இந்த நிகழ்வு பொதுமக்கள் தரிசனத்திற்கு கிடையாது. 4000 பிரபந்தம், அதாவது திவ்ய 4000 பிரபந்தத்தை எடுத்து கொடுத்த பெருமாள் இவர். முதல்ல 4000 பிரபந்தம் கிடையாது. அப்புறம் நாதமுனிகள் பெருமாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பாக்கி பாட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு பெருமாள்
திருக்குறுங்குடி போய் நம்மாழ்வாருக்கு முன்னாடி உட்காந்து கண்ணினும் திருட்டாம்பூ அப்படிங்கிற 11 பாசுரத்தை 850,000 வரை ஆவர்த்தி பண்ணி தானாக திராவிட ஸ்ருதி வெளில வரும், அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் பாடம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி 4000 பிரபந்தத்தை பெருமாள் எடுத்து கொடுத்த பெருமாள் இவர். தேர் போன்ற அமைப்புடன் கர்ப்ப கிரகத்தின் வெளிப்புறம் இந்த ஆலயத்தில் உள்ளது. இதுபோல எந்த திவ்ய தேசங்களிலும் நாம் காண முடியாது. பெருமாள் மகர சங்கராந்தி அன்னைக்கு பூலோகம் வந்தார். அதுக்கு ஏற்றாப்புல மகர சங்கராந்தி அன்னைக்கு இங்கே தேர் ஓடும். சித்திரை மாதம் ஒரு தேர் ஓடும், அது பெருமாளுக்குள்ள தேர். மகர சங்கராந்தியில் வந்ததுக்கான தேர் மகர சங்கராந்தி தேர். அதனால் இங்கே கர்ப்ப கிரகம் பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார் எல்லாரும் தேரில் இருக்கிற மாதிரியே ஐதீகம் உண்டு. மகாவிஷ்ணுவின் பொறுமையை சோதிக்க எண்ணிய பிருகு மகரிஷி பெருமாளின் மார்பினை தன் காலால் உதைத்து விடுகிறார். பெருமாளின் மார்பின் குடியிருக்கும் மகாலட்சுமி கோபம் கொண்டு எழ பிருகு மகரிஷி தன் செயலை மன்னிக்க வேண்டி அதற்கு தாயாரும் மனம் இறங்க, தாயே, நீயே என் மகளாக அடுத்த பிறவியில் பிறக்க வேண்டும் என்று பிருகு மகரிஷி விண்ணப்பிக்க, ஆகட்டும் என்று மகாலட்சுமியும் உறுதி அளிக்கிறார். ஹேம ரிஷியாக பிருகு மகரிஷி அடுத்த பிறவி பூண்டு கும்பகோணத்தில் மகளை வேண்டி தவம் இருக்கிறார். 1000 தாமரை மலர அவற்றிலிருந்து மகாலட்சுமி குழந்தையாய் பொற்றாமரை குலத்திலிருந்து தோன்றுகிறாள். ஹேம ரிஷியும் அந்த குழந்தையை வளர்த்து அதற்கு கோமலவள்ளி என்ற பெயரும் சூட்டுகிறார். கோமலவள்ளியும் வளர்கிறார். திருமண வயதும் வருகிறது. அவளை மனம் முடிக்க பெருமாள் நினைக்கிறார். வைகுண்டத்திலிருந்து யானை குதிரை பூண்ட தேரில் பெருமாள் இங்கே வருகிறார் கும்பகோணத்திற்கு. கையில் வில்லேந்தி வந்த பெருமாளை சாரங்க பாணியை கோமலவள்ளி தாயார் இத்திருத்தலத்தில் திருமணம் செய்து கொள்கிறார். ஆகவே திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், உடல் ஆரோக்கியம் அடையவும் இந்த ஆலயமான கும்பகோணம் சாரங்கபாணி திருத்தலத்திற்கு வருவோம். ஓம் நமோ நாராயணாய என்று பெருமாள் புகழ் பாடுவோம்.